ஹீரோயினை கட்டாயப்படுத்தி ஒருத்தன் ஹீரோயின் கூட ஒன்றா இருக்கான். அவன் தான் கதையோட ஹீரோ. ஹீரோ வேணும்ட்டே பண்ண மாதிரி தெரியல. ஹீரோவுக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோவால் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆகிடுறா. அப்படியே 5 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ட்வின்ஸ் குழந்தைங்க இருக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு. அன்றைக்கி நைட்டு தான் கூட ஒன்றா இருந்தது ஹீரோ தான்றது ஹீரோயினுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹீரோவுக்குமே அன்றைக்கி நைட்டு தான் கூட இருந்த பொண்ணு யாருன்றது தெரியாது. 5 வருஷமாக அந்த பொண்ணை கண்டுபிடிக்க தான் ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினோட பழைய கிளாஸ்மேட் ஒருத்திக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. அவள் ஹீரோயினையும் ஹீரோயினோட குழந்தைங்களையும் கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிட்றா. ஹீரோயினை தேடிட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கும் ஹீரோயின் தான் அன்றைக்கி நைட்டு தான் கூட இருந்த பொண்ணுன்றது தெரிய வந்தது. ஹீரோ வந்து ஹீரோயினையும் குழந்தைங்களையும் காப்பாற்றிடுறான். ஹீரோ பின்னாடி மினின்னு ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ஹீரோயினை பற்றி ஹீரோவோட அம்மா கிட்ட தப்பாக ஏற்றி விடுறா. ஹீரோவோட அம்மாவும் ஹீரோயினை ஒரு தப்பான பொண்ணு, பையனை மயக்கி கைக்குள்ளே போட்டுக்க ட்ரை பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயினை திட்டுறாங்க. ஹீரோயினை திட்டுறதை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு கோவம் வருது. கோவப்படும் போது அவங்களோட கண்ணு கலர் சேஞ்ச் ஆகுது. ஹீரோவுக்குமே இந்த மாதிரி தான் சின்ன வயசில் கோவப்படும் போது கண்ணோட கலர் சேஞ்ச் ஆகும். வளர வளர கம்ப்ளீட்டாக கண்ணோட கலர் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஹீரோ இந்த 2 பசங்களும் தன்னோட பசங்கன்னு சொல்லும்போது ஹீரோவோட அம்மா நம்பலை. ஆனால் இப்போ அவங்களுக்கே தோணுது ஒருவேளை இந்த 2 குழந்தைங்களும் தான் பையனோட குழந்தைங்களா இருப்பாங்களோன்னு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததில் டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. அதுக்கு காரணம் இந்த மினி தான். டாக்டர்கிட்ட காசை கொடுத்து ரிப்போர்ட்டை மாற்றிடுறா. ஹீரோ சந்தேகப்பட்ட அந்த டாக்டர் அந்த டாக்டரும் உண்மையை சொல்லிடுறான். இந்த மாதிரி மினி தான் காசு கொடுத்து ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னான்னு. மினியை அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு ஹீரோவோட அம்மா அவங்க பேசினதுக்கெல்லாம் ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. குழந்தைங்களும் ஹீரோவோட அம்மாவை தங்களோட பாட்டியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.